வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாளைக்கு பாராளுமன்றம் போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இன்றைக்கு திங்கக்கிழமை. ஸோ இந்த வீடியோ ஒரு காரசானமான ஆனா எதிர்பார்த்து அரசியல்ல இவங்கெல்லாம் பெரிய காய் கொட்டை பழம் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு அரசியலுமே தெரியாம அரசியலுக்கு வந்து அர்ச்சுனா வாரான் என்ற ஒரு டொப்பிக்கோட தொடங்குற சில விடயங்கள் இருந்து மச்சானங்களுக்கு அடிக்காத நான் உனக்கு என்ன செய்தாங்க உண்டா போம் என்ற எல்லாமேல இருக்கிற வரைக்கும் சில விடயங்களை நான் உங்களோட கதைக்கணும். அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் எங்களுடைய அண்மையில் இன்றைய தினம் நீங்க பார்த்தா தெரியும், எங்களுடைய கௌரவ இரண்டாம் தேசிய தலைவர் இரண்டாம் தேசிய தலைவர் கஜேந்திரமார் போன. இப்ப நான் இதை வீடியோ போட்டோன்னு கனவு சொல்றேன். நீங்க தானே கஜேந்திரமாருக்கு ஓட் போட சொன்ன நீங்கள் இப்ப என்ன கஜேந்திரமார பேசுறீங்க? அதுக்கு ரெண்டு விடயம். ஒன்று நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும். என்னண்டா, கஜேந்திரகுமாருக்குரிய இந்த உள்ளூராட்சி சபை இந்த வாக்குகளை போட சொன்னதுக்குரிய மிக பிரதானமான காரணம், நாளைக்கு எங்களுடைய வாக்குகள் தமிழர்கள் அல்லாத ஒரு சிங்கள கட்சியில் ஒன்றுக்குள்ள போயிட்டு என்று சொன்னால் அந்த வாக்குகள் நிரந்தரமான வாக்குகளா போயிடும் என்ற அடிப்படையிலையும், ரெண்டாவது எனி டைம் கஜேந்திரகுமார் உட்பட தமிழ் அரசியல் வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய வித்தியை காட்டி தாங்கள் யார் என்ற கலர் சென்றை காட்டுவார்கள் என்பதற்குரிய நல்ல ஒரு உதாரணம், நல்ல ஒரு என்னுடைய எதிர்கூறலும் இருந்தபடியா தான் நான் அவ்வாறு சொல்லியிருந்தேன். என்னென்றால் இல்ல, நாங்கள் இந்த முறை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமார் அவருடைய கட்சிக்கு, அதால நான் உங்களுக்கு அதை உண்மையாவே சொல்றேன். என்னுடைய அரசியல் ஓப்பனான அரசியல் என்னண்டா, நான் அதுல தெளிவாக இருந்தேன். இந்த முறை வாக்குகள் வந்து ஏற்கனவே வெண்ட தேசிய மக்கள் சக்திக்கு போகுமா இருந்தால் ஒன்று எனக்கு தோல்வி, என்ன அவர்கள் அடித்துடைத்திருப்பார்கள். உங்களுக்கே தெரியும், பாராளுமன்றத்தில் என்ன கதைக்க விடாமல் என்னை அவர்கள் பிளாக் பண்ணியிருப்பார்கள். அதோட எனக்கு அடிச்சதுக்குரிய பழிவாங்கல், அதாவது வந்து எனக்கு நான் ஒன்றுமே செய்யாத ஒன்றுமே ஒரு பிரச்சனைக்கும் போகாம ஒரு பிரச்சனை போன் தட்டுப்பட்டு ஒன்றுமே செய்யாம ஒரு பிரச்சனையும் படாம ஊழல்களுக்கு எதிராக போராடுகிற ஒரு சாதாரணமான வைத்தியர், எந்த அரசியலும் இல்லாத ஒரு வைத்தியரை போட்டு நீங்கள் குத்துத்தன குத்தேக்கல, அதற்குரிய பிரதிபலிப்புகளை உங்களுக்கு வர வேண்டும் என்றது நான் மிக தெளிவாக இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி அந்த பிரதிபலிப்புகளையும் தாண்டி எனக்கு முக்கியமான பிரச்சனை என்னவாக இருந்தது என்று சொன்னால், அதாவது வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் வந்து இந்த தாங்கள் அந்த என்ன சொல்றேன், அந்த மக்களுடைய உண்மையான அபிலாசைகளுக்கு எதிராக இப்ப அண்மைய தினங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், என்பிபியினுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுமே கதைக்கிறார்கள். லாஸ்ட் வார்னிங் வந்திருக்கிறது கடிதமாக அவர்களுக்கு அந்த விடயங்கள் வந்து கடிதமாக லாஸ்ட் வார்னிங்காக வந்திருக்கிற, தம்பி நீங்கள் தேவையில்லாம நீங்க வாயை திறக்க கூடாது கதைக்க கூடாதுன்ற அடிப்படையில லாஸ்ட் வார்னிங் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் வாயை திறக்கிறதும் இல்லை. அண்மையில நடந்த டிசிசி மீட்டிங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அதுலயுமே யாருமே எந்த ஒரு என்ன சொல்றது எனக்கு எதிராக கதைப்பதோ அல்லது எந்த ஒரு கூடாத வேலைகளையுமோ செய்வதில்லை. அவர்கள் அமுசடக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அதில் பார்க்கலாம். சோ இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நான் ஒரு வீடியோ துணுக்கொண்டு போடுறேன், அதை நீங்கள் சற்று பாருங்கள். அந்த வீடியோ எஸ் सेल्फी ගන්න පුළුවන් පුළුවන්. හැබැයි මම ෂෝට්ස් දෙක ඉන්නේ නෑ සෙල්ෆි විතරයි. අර මේ හරවලා ගන්න අවුලන්නේ. ඔව් කමන්න. මම පේනවනේ. ඔව් පේනවා. හරි thank you. මේ දෙන්නේ මේ යාළුවා ගෙදර ඉන්නේ නේ. රයිට් ඕකේ. හරි හෙට පාර්ලිමේන්තේ ඒ නිසා. இதுதான் ராமநாதன் அர்ச்சுனாக்குரிய நல்ல ஒரு உதாரணம். உங்களுக்கு நான் எதிர்பார்க்கல, சிங்கள மக்களும் என்ன அந்த அளவுக்கு ஆதரிக்கிறார்கள் விரும்புறாங்கன்னா உண்மையா கதைக்கிறதால பாராளுமன்றத்தில் எப்பவுமே தொடர்ந்து இருக்கலாம். என்ன அதுன்ற கோஸ்ட் வந்து சரியான கூட. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தானே வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்டு கேமராக்கலாம், அந்த அதுக்கு பாதுகாப்பும் இல்லாம தான் நான் இருக்கிறேன். திருப்பியும் வராரு நடுக்கப்ப ஓமையா ரைட் அனைவன் கோலையாது என்ன. சரி தேங்க்யூ. உண்மை என்னென்றால் தன்னுடைய விசிட்டிங் கார்டையும் கொண்டு தந்துட்டு போறார்.
என்னென்னால் பாதுகாப்பே இல்லாத ஒரு சாதாரணமான என்னென்னால் கவலை சோர்ஸோட இருக்கிறேன். நான் இப்போது ஃபுட் சிட்டிக்கு வந்து நான் மகனை ஃபுட் சிட்டிக்கு அனுப்பி போட்டு சோர்ஸோட இருந்து நான் இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கேன். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் என்றால், இப்ப எங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்தை சுட வேணும் என்றதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நீங்கள் இந்த இதை போடுங்கன்னு சொல்லி, அதாவது வந்து இந்த ஒரு வாக்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்க போடுங்க நான் சொல்லியிருந்ததுக்குரிய காரணம் அதுதான். ஆனா எனக்கு தெரியும் எப்பவுமே இவருடைய கலர்ஸ் மாறாது. அவர்களுடைய உண்மையான ரியாலிட்டியான உண்மையான கலர் எப்பவுமே மாற போறது இல்லை. ஆகவே இன்றைக்காவது ஒரு நாளைக்கு மலிஞ்சா சந்தைக்கு வருவார்கள். ஆனால் அந்த வாக்குகள் உடைஞ்சு சிங்கள கட்சிகளுக்கு போற என்ற அடிப்படையில் ஒரு பிழையான மாயை ஒன்று உருவாகும். உங்களுடைய தேசியம் இல்லாம போகிறது, தமிழ் தேசியம் இல்லாமல் போகிறது என்ற ஒரு பிழையான மாயை ஒன்று வரக்கூடியதால நான் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டு என்ன பழிவாங்கிய போது அவர்களுக்குரிய மற்ற பதிலை இப்ப சாவச்சேரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னதான் சொல்லியிருந்தாலும் என்னுடைய 7000 வாக்குகள் இருக்கிறது சாவச்சேரியில். சோ அவர் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்ல விளங்கினா காலத்தோட தமிழ் மக்கள் பதில் சொல்லுவார்கள். நான் எங்கே காட்டினாலும் அங்கே உண்மையான உள்ளங்கொண்ட ஒருத்தன் வாக்கு போடுவான். முட்டாள்தனமாக வீட்டரசியல் சைக்கிள் அரசியல் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு கன்செப்டுக்கு வாக்கு போடுகின்ற படித்த கூட்டம், படிக்காத கூட்டம், என்னோட அன்புள்ள கூட்டம், அன்பில்லாத கூட்டம், சகலதுமே உண்மையான விடயம் ஒன்றுக்கு வாக்கு போடும். அதான் உண்மை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் இந்த வீடியோவை பார்ப்பார். நினைக்கிறேன் இப்ப 3வது வீடியோ கஜேந்திரகுமாருக்கு நான் அடிச்சு போடுகிறேன் என்றால் ஐ கெஸ்ட் and it has happened. அதாவது நான் இதை அனுமானித்தேன் இது நடக்கும். ஆனா கௌரவ பாராளுமன்ற கஜேந்திரகுமாரோட எனக்கு எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை. இது அரசியல் கோபம். நான் நாளைக்கு வடிவாக்காத அது வேற பிரச்சனை. ஆனால் இந்த அரசியல் இதுல இவரோட ஒட்டுக்குழுவா மாறிட்டார்ன்றதுலாம் எங்களுடைய கன்சர்ன் இருக்கு. அதாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பற்றி, அந்த சங்கு கட்சியினுடைய ஒரு நபரை பற்றி சுகாஸ், அவருடைய வலதுகை இடதுகை நடுக்கை தும்பிக்கை எல்லாமாக இருக்கிற சுகாஸ் அண்ணாவே அப்படி கிழித்த ஒரு வீடியோவை போட்டிருப்பார். காலத்துக்கு காலம் அந்த வீடியோ மாறுமெண்டா இன்றைய தினம் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய இந்த போட்டோ 2 போடுகிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த போட்டோ 2ல வந்து சுகாஸ் பொன்ன அவர்கள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏனே போகல என்ற விளக்கங்களை அவர் ஆறுதலா சொல்லட்டும். ஆனா அவர் போகல என்பதுதான் உண்மை. ஏனெண்டா கொள்கை அரசியல் எங்கட கொள்கையோட நின்றா சரி. உங்களோட கொள்கை என்ன? தமிழ் தேசிய கொள்கை. சரி, தமிழ் தேசியத்தோட கொள்கையோட இருக்கிற நீங்க சொல்றீங்க. உங்க அடுத்த இன்னொரு வீடியோ ஆறுதலா போடுறேன். தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை துணிந்து போடுகிறேன் வீடியோ. அன்றைக்கு சில விடயங்கள் நான் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் துணிந்து சொல்லுகிறேன். சும்மா முட்டாள்தனமாக சொல்லவில்லை. அதுக்குரிய ஆடிட் எல்லாம் வந்து போயிருக்கிறது. யாரும் தப்பு இல்லாது. என்ன சுட்டாவளிய காசு கொடுத்து என்ன சுட்டாவளிய எல்லாரும் சொல்லிச்சுன்னா எங்க வைத்தியசாலை ஊழலுக்கு எதிராக காய்ச்சி என்ன செய்யறேன் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்றகுமார் நாயக்க சில மூவ்ஸ்கள் செய்யல சட்ட ரீதியா செய்யறோம். நாங்கள் ஆக்களை போய் போடுற தானே, சட்ட ரீதியா செய்ய கொஞ்சம் காலம் எடுக்கும். சோ இந்த தெளிப்பல வைத்தியசாலை தொடர்பாக நல்ல ஒரு கிளியரான வீடியோ வரும். வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கனவேர் சட்டங்களுக்கு எறிவினம் அந்த காலங்காலமா இருந்தோன்னு இந்த நாங்கள் தான் கடவுள் என்று கோட வச்சு கொண்டிருந்த கனவேர் இப்ப ஓட வழி இல்லாம கடைசியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துல ஓடி வந்திருக்கணும். தெளிப்பல வைத்தியசாலையில் இருக்க கேன்சர் யூனிட்டை செப்பரேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சிக்கல்கள் வேற மாதிரி போகுது. சுட்டாத்தான் ஒன்று, மற்றபடி செய்யலாது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் அந்த இனப்படுகொலையை புரிந்தவர்கள் யார் என்றால் அந்நேரம் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம். ஆனால் அதே மஹிந்த ராஜபக்ஷவோடு கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அவர் தலைவராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டவர்கள் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனை தலைவராக கொண்ட ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணி என்று சொல்லப்படுகின்ற EPRLF. ஆகவே இனப்படுகொலை புரிந்த மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்ட EPRLF அமைப்பை தன்னோடு வைத்துக் கொண்டு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எவ்வாறு ஈழத்திலே நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்க போகின்றார்? இந்த கேள்விக்கு ஐயா அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து ஸ்ரீகாந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அவர்களும் 2010க்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி இருப்பது இது முதலாவது தடவை அல்ல.
மூன்றாவது தடவை. ஏற்கனவே 2 தடவைகள் இவ்வாறு பிரிவதும் திரும்பவும் டெலோவிலே சேர்ந்து கூட்டமைப்பிலே அங்கம் பெறுவதும் வளமையான ஒரு விடயம். இவர்கள் இருவரும் 2010 முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த அத்தனை தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கும் துணை போனவர்கள். பாராளுமன்றத்திலே ஒற்றையாட்சி இடைக்கால வரைவு சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்த டெலோவும் ஆதரித்திருந்தது. ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களும் அதனை எதிர்க்கவில்லை, சிவாஜிலிங்கம் அவர்களும் எதிர்க்கவில்லை. ஆகவே இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒட்டி கொண்டிருந்து விட்டு சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க அவர்களுக்கு என்ன தேவை வந்திருக்கின்றது? அப்படியானால் அந்த தேவை எவ்வாறு உருவாகி இருக்கின்றது? இது கொள்கைக்கான ஒரு தேவைப்பாடு கிடையாது, வெறும் சில நாட்காலிகளுக்கான ஒரு தேவைப்பாடு. என்னுடைய பிரதானமான கன்சர்ன் என்னண்டா, இப்ப ஓகே நோ ப்ராப்ளம் விடுங்கோவன் சரி, அவர்கள் போய் சுரேஷ் பிரேமச்சந்திரனோட சேர்ந்ததோ இல்லது அந்த மற்ற கட்சிகளோட சேர்ந்த முன்னாள் துணை போராளி குழுக்களோட சேர்ந்ததோ அதுக்கு ஒட்டுக்குழுன்னு சொல்றாங்க. சரி, அது அதை விடுவோம். கொள்கைன்னு சொல்ற கஜேந்திரமார் பொன்னம்பலம் எனக்கு விலங்கையில ஒரு காலத்துல SLPPயோட போய் ஜாயின் பண்ணி கொண்டிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனோட இப்போ எந்த கொள்கைன்ற அடிப்படையில என்னென்றால் ஒரு விடயத்தை இங்க விளங்கி கொள்ளணும். என்னென்றால் இங்க யாருக்குமே எந்த கொள்கை அடிய சொல்றத கேளுங்கடா, புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், சொல்றத கேளுங்க. என்னென்றால் இங்க யாருக்கும் எந்த கொள்கையும் இல்லை, யாருமே தேசிய தலைவரை நினைச்சுக்கொண்டு அரசியல் செய்யவும் இல்லை. யாருக்கும் செய்கிறார்கள். இவ்வளவு காலம் நான் பாராளுமன்றத்தில் 32 வருடத்துக்கு பிறகு தேசிய தலைவர் என்று சொல்லி உரையாற்றி இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரையில ஆட்டி கொண்டிருக்கணும். இவ்வளவு காலம் செய்திருக்கலாம் தானே, அதுகளை செய்யல. இந்த வரைக்குமாவது இப்ப புலிகள் வந்து இறங்கினார்கள் அந்த இதால இந்த இதால என்று சிறிதரன் ஐயா கதைக்கிறார். ஏன் நான் கதைக்கிறதுக்கு முன்னம் தேசிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர் தான் எங்களுடைய உயிர் மூச்சண்டு ஏன் கதைக்கலாம் போன என்றால் அங்க போய் காய்ச்சி அடிப்பானுகள். அங்க போய் சொல்றது சனத்துக்காண்டி அப்படி கதைக்கிறேன். இதுதான்டா உண்மை. நாளைக்கு நான் இந்த பாராளுமன்றத்தை விட்டுட்டு போனாலும் இதைத்தான் செய்யறாங்க. இதுதான் உண்மை. தயவு செய்து விளங்கி கொள்ளுங்களா. இல்ல எனக்கு இதுக்கு மேல இயலாது, எனக்கு சொல்ல இயலாது. என்ன திட்டுறவனுக்கும் என்ன பேசுறவனுக்கும் சில நேரம் நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு இவங்க தாண்டா சரியண்டு. இப்படியே ஏமாத்தி காலங்காலமா ஏமாத்தி கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்க நீங்களும் அதை அவங்கள் தான் கொள்கை உள்ள அரசியல்வாதிகளை நினைச்சு கொண்டு காலங்காலமா அப்படியே ஏமாந்து போறீங்க. அவ்வளவுதான். ஒரு நல்ல ஒரு உதாரணம். யாருமே இப்ப பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு கொண்டு கேட்க ஃபுட் சிட்டிக்கு முன்னால ஒரு சிங்கள நண்பன் யாருன்னே தெரியாது எனக்கு. மமத அண்ணா கௌதக்கியதா எத்துமா மே விடகாரன பொத்கலையா वर्क पண்றாள். මම දන්නේ එයා කවුද කියලා. මට ඇවිල්ලා සෙල්ෆි එකක් ගන්න පුළුවන්ද කියලා. මට බැහැලා ලස්සනට ගන්න තිබ්බා සෙල්ෆි එකක්. මම ෂෝට්ස් එකක් දාගෙන ඉන්නේ. එතකොට මට ඒක බැහැලා ෆොටෝ එකක් ගන්න විදිය නැති ඉඳලා ඇතුළේ ඇවිල්ලා ෆොටෝ එකක් ගන්න කිව්වා. කැමරා ඇතුළේ දාලා. ඒකයි වෙලා තියෙන්නේ. நான் சொன்னேன் இல்ல உள்ளுக்குள்ள வந்திருந்து கேமரா உள்ள போட்டு போட்டோ எடுங்க. யாரும் எந்த பாராளுமன்ற முன்னமோ பின்னமோ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரோட யாராலையாவது இதை செய்யலுமா இல்லை என்றால் எனக்கு இந்த இவை பெருசா இல்லை. சிங்கள மக்கள் என்னோட பயங்கர அன்பா இருக்கிறார்கள். பயங்கரமா அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் அவங்களுக்கே தெரியுது தன்னுடைய தேசிய தலைவர் என்று சொல்லி ஒரு ஆளுடைய பேரை சொல்லி ஒருத்தன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறான் இவ்வளவு உண்மையானவனா இருக்கணும். ஏன் சிங்கள மக்களுக்கு நடிக்கல? இந்த நாட்டில் 225 லட்சம் இருக்குது, 22.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். அதுல எங்கண்ட 10-12 மில்லியன் போனா உண்மையாவே 6 லட்சம் யாழ்ப்பாணத்துல கிழக்கு மாநிலம் முஸ்லீம் எல்லாரும் சேர்த்து ஒரு 15-20 மில்லியன் போனா மிச்சம் 200 லட்சம் சனம் அடிக்கும் தானே. என்ன கொலை செய்யலாம் தானே. ஏன் நான் துணிஞ்சுக்காத அவங்க நம்புறாங்க நாளைக்கு தங்களுடைய அரசியலை கையில் எடுத்தாலும். அண்மையில ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நீ இப்ப கொழும்புல எலெக்ஷன் கேட்டீங்கன்னா வின் பண்ணுவாடாண்டு. கொழும்புல எலெக்ஷன் அந்த அது எனக்கு உங்களை முன்னப்பாக பெருமையா இருக்கு. இப்ப எங்களால யாழ்ப்பாணத்துல 1000 வாக்கு கூட எடுக்க இயலாது. ஆனா நீ எங்கேயோ போயிட்டாய், நீ இப்ப கொழும்புல எலெக்ஷன் கேட்டாலும் வின் பண்ணுவேன் சொல்லியிருந்தேன். எனக்கு நான் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் என்னண்டா, அந்த வெளிப்படைத்தன்மை, அந்த
மக்களுக்காக வேலை செய்யறோம். உண்மையாவே நான் படிக்கும் போது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லை. இப்ப எல்லாருடைய பட்ஜெட்டுகள் எல்லாமே அடிச்சு வாசிக்கிறேன். பழைய 2024 ஆண்டு எவ்வளவு காசு ஒரு சிலர் சொன்னதுதான் தாங்கள் காசுல திருப்பி அனுப்பிடணும். எல்லாருக்கும் பதில் இருக்கு, கேள்விக்கு பதில் இருக்கு, இருக்கோ விளையாட்டு இருக்கு. வராம விட்டாதான் தம்பி நீங்க வந்து மூஞ்ச கிழிஞ்சுன்னு போகாதீங்க. என்றால் எனக்கு யாரும் எந்த அரச ஊழியர்களையும் கஷ்டப்படுத்த மாட்ட தேவை எனக்கு இல்லை. சொன்னா சொல்லுங்க, நான் வராம விடுறேன். என்னடா நான் இந்த அட்மினுக்குள்ள கிடந்து இதுக்குள்ள ஊருக்கு கிடந்து கிட்டத்தட்ட MAFSL யாரோ ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்து இவன் இப்ப வந்து ஒரு வைத்தியசாலையில் அட்மினா இருந்தவன் வந்து 15-20 நாள்லயே பிரச்சனையா போயிட்டு. தம்பி, நாங்கள் இந்த MAFSL AMA மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபாரம் ஆஃப் ஸ்ரீலங்கா MAFSL-க்கு கடிதம் அடிச்சு செக்ரட்டரியா வேலை செய்ய தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருடம் நான் வரைக்கல சாவச்சேரி வைத்தியசாலைக்கு. அதோட ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு நான் வரைக்கல 2014 ஆண்டால் கிட்டத்தட்ட 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ். சரிதானே? ஸ்ரீலங்காவில் நடந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதையும் விட உங்களுக்கு என்ன சொல்றேன் என்றால், ஒரு சவுத் ஏஷியா இன்ஃபேன்ட் ஃபீடிங் ரிசர்ச் நெட்வொர்க் சைஃப்ரன் இருக்கு. அது 2015 அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிசெஃப் டிஃபெட் ஆடிட் அது இது நீங்க எனக்கு படிப்பிக்க தேவையில்லை. அப்படியே நாங்கள் கொமெண்ட்ல டிலீட் பண்ணி வரணும். நான் Facebookல இருந்து பிரியோசனம் இல்லை. இதுகளுக்கு போய் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோமேன்ற ஒரு கவலையில டிலீட் பண்ணி வரணும். ஆனா நான் இந்த வீடியோவை கவலையிட்டு தான் போறேன். நீங்கள் இந்த காலமா ஏமாத்தி அரசியல் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி என்ற பேசிக் தொழிலே அரச நிறுவனங்கள் மக்களுடைய சேவைகள் ஒழுங்கா நடக்குதா இல்லையன்றதை பாக்குறது தான் ஒரு அரசியல்வாதியோட தொழில். அந்த தொழில இந்த வரைக்கும் எந்த அரசியல் அவர் இப்படி சிவிகே சிவஞான கையை கிடையாது வழி அனுப்பி சந்திரசேகர் என்ன வழி அனுப்பி தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்ள மாட்டார். NPP அரசாங்கத்துக்கு ஒரு சில விடயம் இப்ப தாராளமா விளங்கி கொள்ளும் நினைக்கிறேன். எனக்கு அடிக்கிறதால தங்களுடைய பெயர் தான் போகும் என்று அவர் விளங்கிக் கொள்வார்கள். மலையோட போய் முற்றுறதால பிரியோசனம். நான் NPP அரசாங்கத்துக்கு என்ன கூட ஆசை, நான் வந்த முதல் நாள்ல இருந்தே சொன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு உயிரை கொடுக்கறது தயாரா இருக்கேன். தயவு செய்து ஒழுங்கா இந்த நாட்டுல வடக்கு கிழக்குல ஊழல் இல்லாம பண்ணுங்கடாப்பா, புண்ணியம் கிடைக்கும் பாராளுமன்றத்தை உரையாற்றினால் நான் என்னத்தான் நீங்கள் ஒரு விரோதியா பார்த்தீங்க. இவரையும் குத்தி இறக்கினா இன்னொரு பார்லிமெண்ட் சீட் வருமென்று பார்த்து கடைசி இப்ப உங்கள்கிட்ட 3 சீட் அடுத்த முறை வருமோ இல்லையோ எனக்கு தெரியாது. சோ நீங்கள் அதையும் விளையம் கொடுங்க முடியும். அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனா இருக்கலாம், அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் அன்னையோட சரி நான் ஒரு நல்ல ஒரு இது சொல்றேன் என்றால் இப்படி ஜட்டி அமைச்சர் அப்படி இப்படின்னு தான் பேசுறேன். ஏனென்றால் எனக்கு சந்திரசேகரோட இருக்கிற தனிப்பட்ட கோபம் இல்லை, இவங்க அரசியல் NPP அரசியல் இருக்கிற கோபமே ஒழிய அன்றைக்கு இந்த மனம் விட்டு சொல்றேன். அன்றைக்கு நாங்க போய் சாப்பிட்டு கொண்டிருக்கல சந்திரசேகரனா பின்னால் நான் என்னுடைய சாப்பாட்டை பரிமாறிட்டு அண்ணாவுக்கு நான் தான் போட்டு விட்டேன். ஆனா நாளைக்கு DCC மீட்டிங் வந்து அடி இருக்கு, வேற பிரச்சனை இல்லை, அங்க அடிவாடுக்கு. ஏனென்றா எனக்கு சந்திரசேகரனோட நாளைக்கு நான் ரோட்ல நின்று ஒரு இடத்துல நின்று சாப்பிட்றனாலும் தூக்கி விடுறது ஒருத்தரும் இல்லாலும் அவங்களா தான் இருக்கும். நான் யாரோடையுமே தனிப்பட்ட ரீதியில இளங்குமரன் எனக்கு பிடிக்காதண்டோ இல்லது இளங்குமரனோட எனக்கு என்ன கோபம் எனக்கு அவன் ஆரண்டே தெரியாது. இப்ப எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அண்ணா வந்து என்னுடைய அண்ணாவினுடைய பேட்ச்மேட் ஒண்டா படிச்சார். அண்ணா ஒரு முறை எனக்கு சொல்லியிருக்கோம், உனக்கு பேசுறேன் ரஜீவனை பேசுறேன் ஒன்று தான்டா அவன் பேட்ச்மேட் நண்பன், அப்படி ஒரு நண்பன் நீ என்னுடைய தம்பி ஆகவே 2 பேரும் எனக்கு ஒன்று தான் சொல்லி என்னுடைய அண்ணா அவரால் ஒரு தடவை சொல்லி இருப்பார் எனக்கு போன்ல கதை கேட்கல. ஆனா அரசியல் ஒன்று வந்துச்சுன்னா ஊத்த வேலைவாளி பார்த்தா நாங்க அடிபடுவோம், அப்படின்னா போட்டு கிழிப்போம் குத்துறக்கோம் ஜாட்டி அமைச்சிருந்தோம் அதென்றோம். ஆனால் பாராளுமன்றத்தில் சண்டை பிடிப்போம், குரங்கண்டுவார் கரடி என்ற நான் பேசுவோம். தனிப்பட்ட ரீதியில எந்த கோபம் இல்லை. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட தனிப்பட்ட ரீதியில கோபம் இல்லை. நாளைக்கு அந்த ரோட்ல ரெண்டு அந்த குறை அடிச்சு கொண்டு தான் நான் தான் உயிரை கொடுப்பேன், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா மக்களை ஏமாத்தி அரசியல் செய்யக்கூடாது. நீங்கள் இப்ப இந்த ஒட்டுக்குழு அரசியல்வாதிகள் எல்லாருமே கஜேந்திரகுமார்கிட்ட போறதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவைக்கு இப்ப பார்லிமெண்ட் சீட் இல்ல. சோ இவ எல்லாரும் ஒண்டாணிக்கிறோம் மக்களை ஏமாத்துறது பாக்கணும். அவ்வளவுதான், திட்ட தெளிவான பதில். எல்லாரும் ஒன்றாக நிக்கிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்ப ஏன் போய் அங்க செய்யறோம் அவர்கிட்ட கட்சியில ஆக்களே இல்லை. அதான் உண்மை. அவர்கிட்ட கட்சியில ஒரு கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அதை தவிர அவர்கிட்ட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் சைக்கிள் கட்சியில தனியா போடுறதுக்கு ஆக்களே இருக்கல. என்ன டைம் ஆக்கள் இருக்கல. காரணம் எனக்கு சில கொள்ளைகள் இருக்கு. அதனால நான் ஆக்களை பார்த்து தான் பொறுக்கி எடுத்தேன். அப்படி எடுத்தாக்களே சிலதாக பிள்ளை அப்படி பொறுக்கி எடுத்து பிள்ளையா போனதால இன்னொரு உள்ளூராட்சி சபை தேர்தல் நானும் அதை பெருசா கன்சர்ன் பண்ணாம விட்டதால போன பிரச்சனை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட நின்ற ஜஃப்னாவில போட்ட கனபடியல் கனத்தம்பிமார் நல்லபடியல், அதுல வேற சந்தேகம் இல்லை. சாவச்சியில போட்ட முழு பேருமே பிரச்சனை இல்லாதாக. ஆனா ஒரு சில இடங்கள் நான் சொல்றேன்
ஆனால் இப்போ உதாரணத்துக்கு துணுக்காயை விட நான் மாந்தை கிழக்கு அப்படியான இடங்களை சொல்றேன். நான் போட்டாக்களை நான் போய் ஒரு நாள் முகம் கூட கொடுத்து கதைக்கல பார்க்கல, ஏனண்டா எனக்கு பிடிக்கல அவருடைய இது. ஆனால் வேற வேற தமிழ் பாக்ஸுகள் அது எழுதிகள் அவரை போடுங்க இவரை போடுங்க, சரி போட்டு வந்த அவர்கிட்ட வழியே நான் ஃபுல் ப்ளோனா நின்று ஒர்க் பண்ணி கொடுக்கல, ஏனென்றால் கல்லணை கொண்டு மறுபடியும் இருத்திடாத எங்களுக்கு ஒரு பதவிகள்ல. ஆனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் இவர் கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சுக்கொண்டு அவர்களுக்கு தேசிய தலைவரா நான் சொல்றேன், விளங்கி கொள்ளுங்கடா, அவர்களுக்கு தேசிய தலைவரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அன்றைய தினம் என்னோட ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் காய்ச்சிருப்பார், இங்க ஜெஃப்னா கோர்ட்ஸ்ல காய்ச்சிருப்பார். நல்ல மனுஷன், கலைக்கிறதுக்கு பக்குவமான ஒரு வயசு பொண்ணு சேர்றால் அவர் சொல்லுவார், எனக்கு நீங்கள் சைக்கிள் கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு தரக்கூடிய பதவிகளை நாங்கள் தாரத்துக்குரிய இதுகள் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்று சொல்லுங்க கஜேந்திரகுமார் மட்டும் வாப்பு இந்த பக்கம் வாங்க. இப்ப ஜோதிச்சு பாருங்க, சைக்கிள் கட்சியில நான் சேர்ந்திருந்தா இந்த ஒட்டுக்குழுவோட போய் சேர்ந்திருக்கீங்களா, நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கல. எனக்கு ஒரு சின்ன வரலாறுகளோட ஒரு சின்ன பேருகளோட என்னுடைய அம்மா அப்பாண்ட பேரு தந்தையரோட பேரோட அண்ணாக்களுடைய வரலாறுகளோட நான் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் டிசிசி மீட்டிங் வர முன்னும் 10,000 தரம் 10 தரம் எல்லாம் வாசிச்சு எல்லாம் எடுத்து பார்த்து தான் வாரேன் நான் அங்கே. ஆகவே சும்மா எல்லாம் கேள்வி கேட்கலாது. சில விடயங்கள் இப்ப உதாரணத்தை ஆக்ட் 1997 ஆக்ட் எனக்கு கௌசல்யா சொல்லணும், அம்மா அந்த ஆக்ட் பிரிண்ட் பண்ணி கொண்டு வாசி, அதுல என்ன பிள்ளை இருக்கு, அப்ப இவங்க செய்யல, அப்ப இவங்களை செய்யாட்டி என்ன செக்ஷன்ல வேணா போட்டு இருக்கலாம். கஷ்டப்பட்டு தான்டாப்பா இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கேன். சும்மா நான் டிசிசி மீட்டிங்ல தண்ணி வச்சா தண்ணி மட்டும் எடுத்து குடிக்கணும், இவன் தேத்தனா பால் உணர்ந்து வச்சான், அதனால சீனி இல்லாம தருவீங்களாடாண்டு அந்த தந்த 2 படியிலும் நல்ல படியிலும் இருங்க டாக்டர், நாங்கள் போய் சீனி இல்லாம பால் எடுத்துக்கணும், பசுப்பால் தந்தாங்க. இதை தவிர வேற ஒன்றுமே நான் குடிக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லைங்க. கௌசல்யாக்கு இப்படி திருப்பி அனுப்பி விடுறேன் அல்லது அவளுக்கு கொடுக்குறாங்கன்றா நான் பேசாம இருக்கிறேன். என்றால் அங்க அதை சாப்பிட்டு கொண்டுக்கிறதுக்கு டைம் இல்லை, மண்டை கிரு இருக்கும். உங்களுக்கு சொன்னா விளங்காது. சும்மா நித்திர ஒன்றும் போகலாம், கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை கேட்டா இவர்கள் எப்படி அதை எடுப்பார்கள், அதை பிள்ளையா விளையும் கொள்வார்கள், டாக்டர்களுக்கு எதிராக கதைக்கிறார் விளையும் கொள்வார்கள். இப்ப எல்லாரையுமே நான் கொண்டு ஜெயில அடைச்சு போட்டு யாரை கொண்டு அரசு ஊழியர்கள் ஒருத்தருமே இல்லை. ஆனா ஒரு உயர் அதிகாரிகள் சின்ன சின்ன கவலையினமான பிரச்சனையால இந்த பிரச்சனை வருது. நான் சரியா கஷ்டப்படுத்த அந்த அரசியல் எனக்கு ஒரு பெரிய ஒரு துக்ககரமானது. மற்றது எங்களுடைய இந்த தலைவர் எங்களுடைய சுகாஸ் பாய்வடி சுகாஸ் அவர்களுடைய இதுக்குள்ள இடையக்குள்ள போட்டுக்கிற அந்த வீடியோக்கு யாராவது எலிமெண்டா துணிஞ்சா பயிர் சொல்லுங்க. இப்ப எங்க வருது அரசியல்? இப்பதான் டபன் என்ன கேட்பாங்க, நீங்கள் தானே எங்களுடைய யாரு டாக்டர் சிவானந்தாவை நல்லமென்று சொன்னால் தானே டாக்டர் நீங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப நான் டாக்டர் விளங்கி கொள்ளுங்க தயவுசெய்து. அப்ப சாவச்சேரி வைத்தியாசால டாக்டர் என்னோட சுரேஷ் பிரேமச்சந்திரனோ அவர் என்ன சுரேந்திராகவன் வந்திருப்பார், அங்கஜன் ராமநாதன் வந்திருப்பார், டாக்டர் சிவானந்தா வந்திருப்பார், எல்லாரும் வந்திருப்பினா. சோ அந்த டைம்ல நான் ஒவ்வொருத்தரையும் என்னுடைய வைத்தியசாலை டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த நடக்கிற பிரச்சனை ரிசால்வ் பண்றது தான் பார்த்தேன். நான் ஒழிய நான் யாரையுமே அவருடைய பழைய வரலாறு என்ன அது என்ன இது என்ன எல்லாம் பார்த்து நல்லவன் சொல்லல. நான் சொன்னேன், சரி அவர் ஒரு ஆளுமை உள்ள மனுஷன் அந்த கதைக்குது, கேபினெட் அமைச்சர் சாவச்சேரி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். இப்போ சாவச்சேரியில் ஒரு எம்எஸ்ஆ இருந்து இப்ப எம்எஸ்ஆ இருந்திருக்க மாட்டேன். 6 மாதம் இங்க வந்து இப்ப பார்ட் 2 எக்ஸாம் முடிஞ்சு இப்ப எம்டி பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2க்கு போயிருப்பேன். எல்லாமே தொலைஞ்சு போயிட்டுது. ஆகவே இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், எனக்கு அப்படி அந்த யார் அரசியல்வாதி நல்லவன் அப்ப சொல்ல தெரியல. எல்லாரையும் வெளுத்த எல்லாம் பாலம் நம்பி, நான் இப்ப கூட வெளுத்தெல்லாம் பாலம் நம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அழகிய வார்த்தைகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைகளோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நான் கேட்கிறேன், சுமந்திரன் ஐயா வந்து நரிவேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு வர மாட்டாரா? அவர் வந்து எல்லாருமே உண்டா சேர்ந்து நீங்கள் இயங்கியலாது, நான் இல்லை நீங்கள் இயங்கியலாதா என்று கேட்கிறேன். சங்கு என்ன மாதிரி சங்கம் உங்களோட செய்யறதாண்டு எல்லாம் கேட்கிறேன். நான் கஜேந்திரகுமார் அதுக்குரிய பயிலையும் அப்பப்ப நேரங்களில் சொல்லியிருப்பேன். அவர் சொன்ன பயில நான் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் அவரோட கதைக்கிறேன், அதை செய்யறேன். நானா ஒரு கொள்கை அடிப்படையில் அவையும் கொண்டு ஒரு பெரிய குழுவா இயங்கிக்குள்ள எங்கண்ட அரசியல் கேள்விக்குரியாது நிக்கிறாக்கள் பிரச்சனை. ஏன் இந்த கட்சி எழுப்பையில் என்றால் எந்தெந்த கட்சியில இருந்து சீட் கிடைக்காதாக்கள் தான் நான் ஒரு கட்சியோட கட்டைகளை வந்திருக்க போயிடும். அது என்னோட நிக்கிறார்கள் பலமானாக்கள் வேற, இனி புதுசா வாராக்கள் சிக்கலானாக்கள் தான் வரப்போ எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் இருக்கிறார்கள் கதைக்கிறதில் எல்லாரையும் யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அவர்களை நம்பி பண பொறுப்புகளை ஒப்படைக்கலாது. என்னுடைய 6 நண்பர்கள் 1-2 பேரை போட்டு நான் செய்யலையும் அது கிழிஞ்சு போயிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அரசியல் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி படார் எல்லாம் கட்சியில உருவாக்கி கொண்டு போயிடலாம். ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு முன்னா ஒரு நம்பிக்கையான குழு கொண்ட தேட வேணும்.
ஸோ மாகாண சபை அறிவிக்க போறாங்க. இன்னொரு 2-3 மாதத்துல மாகாண சபை நடக்கும். நான் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்துல அல்லது நவம்பர் மாத கடைசியில மாகாண சபை எதிர்பார்க்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நவம்பர் மாத கடைசியில பெரும்பாலும் மாகாண சபைக்குரிய அறிவித்தல்கள் வந்து நவம்பர்லயோ அல்லது ஜனவரியிலயோ நடக்கலாம். பிந்தி போகிறதுக்கு என்பிபி அரசாங்கம் விரும்பாது என்றால் ஒரு விசா பரீட்சை அவர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போது அவர்களுக்கு அந்த 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்பினபடியே திருப்பி அவன் பக்கம் காத்தடிக்க வலிக்கிறதா கதைக்கிறார்கள். 3வது ஒரு பெரிய புள்ளியும் உள்ளுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்றதா கதைக்கிறார்கள். எது எப்படியோ இந்த கஜேந்திரமாருடைய இந்த கதிரைக்கான 2ஆம் தேசிய தலைவர் அரசியலுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து நினைச்சு வைக்கப்படுறேன். ஆனால் அதோட அரசியல் நான் அதுல வெண்டுதான் இருக்கிறேன். சாவச்சேரி ஓட்டை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இன்றைக்கு சாவச்சேரியில் அர்ச்சனா வாங்கி நிற்கிறான். அன்றைக்கு அவளை போட்டு திருப்பி வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னுடைய மக்கள் எனக்கு வாக்கு போடுவான நம்பிக்கை இருக்கு. ஒரு சிங்கள நண்பன் யாரும் தெரியாது, ஒரு சாதாரண இளைஞன் வந்து டாக்டர் உங்களோட செல்ஃபி எடுத்துட்டு போகலாம்னு பார்க்கல. நான் நினைக்கிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் என்ன அன்போடையும் ஆதரவோடையும் உண்மையா இருக்கிற தமிழ் மக்கள், யாழ்ப்பாணத்துல 27,000 மக்கள் உண்மையா இருக்கிறார்கள். ஏன்னா அவைக்கு என்னுடைய கொள்ளை பிடிச்சிருக்கு. நான் சொல்ற விடயங்களை நம்புறாங்க. அது காணும். நான் உங்களுக்கு இந்த வரைக்கும் துரோகம் செய்யல. இந்த அரசியல் இருந்து நீங்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த துரோகமே செய்ய மாட்டேன். நீங்க என்னோட 100% நம்பலாம். அரசியல்ல துரோகம் என்ற பேச்சுக்கு இடமில்ல. ஒரு உண்மையான அரசியல்வாதியா அடுத்த ரவிராஜன் நாடு பக்கத்து சிலையில பக்கத்துல ஒரு சிலை வச்சிங்கன்னா சந்தோஷம். சுட்டு செத்தா அதுல பக்கத்துல சின்ன அவற்றை காலடியில ஒரு குட்டி சிலையை வச்சிங்கன்னா என்ன நான் என்னுடைய சாவச்சேரி மக்களுக்கும் என்னுடைய வடக்கு மாகாண மக்களுக்கும் நான் உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறேன். கிழக்கு மாகாணம் இன்றைக்கு சாணக்கியன் மாதிரியான ஆக்கள் எல்லாத்தையும் நம்பாம உண்மையான அரசியல கூப்பிடுதோ அன்றைக்கு கிழக்கு மாகாணம் நான் வருவேன். அதுக்காக எல்லாம் நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை. வடக்கு கிழக்கு இணைந்து முதலமைச்சராக வருவோம் நான் கூட ஆசைப்படுறேன். இளஞ்செழியன் ஐயா மாதிரியான ஒரு முதலமைச்சர் ஆவாரது பொருத்தம் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒரு திறமையில்லா சந்தர்ப்பத்தில் நான் கூட வரலாம். உங்களுக்கு என்ன நல்ல செய்து சிறிதரன் ஐயா வருவார். ஆகவே ஒரு பலத்த போட்டி கொண்டு இருக்கும். எல்லாருமே பாராளுமன்றத்தை விட்டுட்டு ஓடி போய் மாகாண சபைக்கு நிற்க போயிடும். ஆனால் அந்த மாகாண சபை அறிவிக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போறன்றது தொடர்பாக எல்லா விஷயங்களையும் அங்கே இங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. எனிவே இந்த ஒட்டுக்குழு அரசியல் இந்தியிலிருந்து கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களை நான் ஒரு ஒட்டுக்குழு அரசியல்வாதியாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் காணி பிரச்சனையா ஒன்றாணிப்போம், மக்களுடைய பிரச்சனையா ஒன்றா. ஆனா தையடி என்று சொல்லி நீங்கள் சும்மா கூத்தடிச்சு நிற்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை விளங்கிக் கொள்றவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். இல்லை அந்த உண்மை பொய். அர்ச்சனா ஒரு பொய்யன் கள்ளன். கஜேந்திரமாரும் எம்பி ஒரு நீதி நேர்மையான எம்பி என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருடைய பிழை இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 2ஆம் தேசிய தலைவர் என்று பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஆகவே அவருடைய அந்த அரசியல் மூவ்மெண்ட் அவருக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா எனக்கு அது பிள்ளை. எனக்கு 2ஆம் தேசிய தலைவரும் இல்லை, 3ஆம் தேசிய தலைவரும் இல்லை. என்னுடைய உயிருக்கு ஒரு தேசிய தலைவன் மேதகு. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். டாக்டர் அம்மா.